பெல்ஜியம் நாட்டின் சரக்கு கப்பலை கடத்திய கொள்ளையர்கள். அந்த கொள்ளையர்களை துரத்தி பிடித்த இந்திய கப்பல் படை. நடந்தது என்ன தெரிந்து கொள்ள இந்த காணொளியை காணுங்கள். கடந்த சில ஆண்டுகளாகவே அரேபிய கடலிலும் இந்திய பெருங்கடலிலும் செல்லும் கப்பல்களுக்கு கடல் கொள்ளையர்களால் ஆபத்துகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த கடல் கொள்ளையர்களில் பெரும்பான்மையானவர்கள் சொமாலியா நாட்டை சேர்ந்தவர்கள். சில வாரங்களுக்கு முன் பெல்ஜியம் நாட்டின் சரக்கு கப்பலான MV ராயின் கடத்தப்பட்டது. சோமாலிய கடற்கொள்ளையர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த ராயின் கப்பல் இந்திய கடற்கரையிலிருந்து சுமார் 2600 கிலோமீட்டர் தொலைவில் வந்தபோது இந்திய கப்பல் படை வழிமறித்தது. இந்திய கப்பல் படையில் INS சுபத்ரா மற்றும் INS கல்கட்டா ஆகிய 2 போர்க்கப்பல்களும் இராணுவ ஹெலிகாப்டர்களும் இருந்தன. அப்போது அந்த கடல் கொள்ளையர்கள் இந்திய கப்பல் படையின் ட்ரோன் ஒன்றை சுட்டு வீழ்த்திவிட்டு போர்க்கப்பல்களை நோக்கி சுட்டனர். சுமார் 40 மணி நேரம் நடந்த இந்த முற்றுகைக்கு பின் கடல் கொள்ளையர்கள் சரணடைய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். அப்போது கப்பல் படை கமாண்டோக்கள் 35 கொள்ளையர்களை கைது செய்ததோடு கடத்தப்பட்ட கப்பலின் 17 பணியாளர்களையும் விடுவித்தனர். மார்ச் 16ஆம் தேதி தொடங்கிய இந்த நடவடிக்கை மார்ச் 17ஆம் தேதி வெற்றிகரமாக முடிவடைந்தது. MV ராயின் என்ற இந்த சரக்கு கப்பலின் உரிமையாளர் இந்திய கப்பல் படைக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை கட்டாயம் அழுத்துங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்டில் பதிவிடுங்கள். இதே போல தமிழக ஊடகங்களில் வராத பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள்.